குஜராத்தில் உள்ள பொழுதுபோக்கு விளையாட்டு மையத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 27ஆக உயர்ந்துள்ளது. குஜராத் மாநிலம் ராஜ்கோட்டின் நானா மாவா சாலையில் உள்ள பொழுதுபோக்கு விளையாட்டு மையத்தில் திடீரென பயங்கர தீ விபத்து ஏற்பட்டு கட்டுமானம் சரிந்தது. இதனையடுத்து தீ கொழுந்துவிட்டு எரிந்து அப்பகுதி புகைமண்டலமாக காட்சியளித்தது. தகவலறிந்து சென்ற தீயணைப்புத் துறையினர் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். இவ்விபத்தில் சிறுவர்கள் உட்பட 22 பேர் உயிரிழந்ததாக கூறப்பட்ட நிலையில் தற்போது 27ஆக அதிகரித்துள்ளது. தீ விபத்துக்கான காரணம் குறித்து தகவல் வெளியாகாத நிலையில் விபத்து தொடர்பாக விசாரணை மேற்கொள்ள சிறப்பு புலனாய்வு குழுவை மாநில அரசு அமைத்துள்ளது. இதனையடுத்து விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 4 லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு 50,000 ரூபாயும் இழப்பீடு வழங்கப்படும் என அம்மாநில முதலமைச்சர் பூபேந்திர பட்டேல் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் தீ விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இரங்கல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் இந்த தீ விபத்தில் பலர் உயிரிழந்தது மிகுந்த வேதனையை ஏற்படுத்தி உள்ளதாகவும் விபத்தில் காயமடைந்தவர்கள் விரைந்து குணமடைய வேண்டும் என பிரார்த்தனை செய்து கொள்வதாகவும் பதிவிட்டுள்ளார். அதேபோல பிரதமர் மோடி வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் ராஜ்கோட்டில் ஏற்பட்ட தீ விபத்து அனைவரையும் சோகத்தில் ஆழ்த்தியிருப்பதாகவும் தன் எண்ணங்கள் அனைத்தும் தங்கள் அன்புக்குரியவர்களை இழந்த அனைவருடனும் உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார்.